ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா மலருது. அமிர்தா வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து கலந்துக்கிட்டு தென்னை மரத்தை தாக்கக்கூடிய நோய்கள், அதை பராமரிக்கக்கூடிய முறைகள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வணக்கம். வணக்கங்க, நான் ஐஸ்வர்யா பிரசாந்த். நான் அமிர்தா அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் ராவே ப்ரோக்ராமோட பாதமாய் நாங்கள் வந்து இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு கோகோனட் ட்ரீஸோட பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்குறோம். வணக்கம், நான் தீர்த்தா. நானும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் அமிர்தா ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ். வணக்கம், நான் ஆஷிகா ராஜீவ். நானும் அமிர்தா ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நம்ம தென்னையை வந்து கல்ப விருஷம்னு சொல்கிறோம். ஏன்னா ஏன் சொல்கிறோன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் அது அவங்க வந்து மனசில் ஏன் அதை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கல்ப விருஷம்னா என்ன, நம்ம அந்த மரத்தோட எல்லா பார்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தென்னையில் வந்து எடுத்திங்கன்னா இலை யூஸ் பண்ணலாம், ஓலை யூஸ் பண்ணலாம், தேங்காவை யூஸ் பண்ணலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கிற ஒரு மரத்தை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ நம்ம பொள்ளாச்சி பகுதியில் தென்னை தான் முக்கியமான ஒரு கிருஷியாக போயிட்டு இருக்குது. அப்போது இந்த தென்னையில் பாதிக்கப்படுற முக்கியமான ஒரு நோய் தான் கேரளா வாடல் நோய். அந்த நோய் வந்து இப்போ புதுசாக பொள்ளாச்சி பகுதியில் பரவிட்டு இருக்குங்க. அது விவசாயிங்க வந்து அது தஞ்சாவூர் வாடல் நோயின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் தஞ்சாவூர் வாடல் நோய் இல்லை, அது கேரளா வாடல் நோய். கேரளா வாடல் நோயோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அதை காய் வந்து கீழே விழுந்துரும், சின்னதாக இருக்கும்போது அது கீழே விழுந்துரும், அதோட ஈல்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் தென்னையில் வந்து ஓலையில் இலை வந்து ரொம்ப காஞ்சி போய் அந்த குச்சியை மட்டுமா நிற்கும். அப்போ இதெல்லாம் தான் சிம்டம்ஸாக பார்த்து வருது. இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இப்படின்னு நிறைய பண்ணலாம். ஏன்னா அது வந்து நம்ம தோட்டத்தில் பாதிக்கப்படும். ஃபியூச்சரில் அது ரொம்ப எஃபெக்ட் ஆகும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கு நம்ம டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து ஒரு கொக்கோகான் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த கலைவரம் 5 லிட்டருக்கு கிடைக்குதுங்க. அது 2200 rupees அந்த 5 liters கலைவரம். அது போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த 5 லிட்டர் கலைவரத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு 150 லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அது கூடவே ஒரு 5 லிட்டர் தயிர், அப்புறம் 10 கிலோ கரும்பு சர்க்கரை, அப்புறம் ஒரு 1/2 கிலோ உப்பு சேர்த்து கலந்து ஒரு ஷேடான ஏரியாவில் வச்சு ஒரு 4 to 7 நாள் வரைக்கும் 3 டைம் ஒரு நாளைக்கு கலந்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கலைவரத்தை ஒரு 2 லிட்டர் கலைவரம் அப்புறம் 8 லிட்டர் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு தென்னையில் ஒரு 10 லிட்டர் மாதிரி ஊற்றிக்கலாம். இது வந்து பண்ணால் இந்த சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த கேரளா வாடல் நோய் காஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசமை அட்டாக் பண்ணி அந்த டிசீஸை தவிர்த்துரும். தென்னையில வந்து முக்கியமா பாக்குற பூச்சிகள் தான் இந்த சிவப்பு கூன் வண்டும் காண்டாமிருக வண்டும். இந்த சிவப்பு கூன் வண்டு வந்து தென்னை மரத்தின் தன்னோட கீழ் பக்கத்துல பாக்கும். அங்கே அது வந்து ஒரு ஓட்டை போடும், அந்த ஓட்டையின்னு சார் வலியும். இப்படிதான் இந்த வண்டு வந்து தென்னை மரத்தை தாக்கும். இப்ப காண்டாமிருக வண்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த வண்டு வந்து தென்னை ஓலையில டைமண்ட் வடிவத்துல கட் பண்ணிருக்கும். இந்த பூச்சிகளை எல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம ஃபெரமோன் ட்ராப்னு ஒன்று யூஸ் பண்ணலாம்.
ஃபெரமோன் ட்ராப்க்கு ஒரு மூடி இருக்கும். அந்த மூடியோட கீழே ஒரு கொக்கி இருக்கும். இந்த கொக்கிக்குள்ள நம்ம ஃபெரமோன் லூர்னு ஒன்று வச்சுக்கணும். இந்த ஃபெரமோன் லூர் ஒன்றுக்கு 140 ரூபாய் ஆகும். இந்த ஃபெரமோன் லூர் நீங்க வேணும்னா கடைன்னு வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்க யூனியன் ஆஃபீஸ்க்கு போனா ஏதாச்சும் மானியத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த இந்த ஃபெரமோன் ட்ராம்போட கீழே ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும். இந்த பக்கெட்டுக்குள்ள கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணிக்குள்ளே ஏதாச்சும் பூச்சிக்கொல்லி மருந்து நீங்க மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கார்பரில்னு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு, அது யூஸ் பண்ணா நல்லா அது வேலை செய்யும். இப்போ உங்ககிட்ட பூச்சிக்கொல்லி மருந்து இல்லைன்னா நீங்க வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வேப்பெண்ணெய் போட்டீங்கன்னா ஏதாச்சும் டிட்டர்ஜென்ட் கூட மிக்ஸ் பண்ணணும். காண்டாமிருக பூச்சிக்கு வந்து ரைனோ லூர்னு ஒன்று யூஸ் பண்ணணும். ஆனா சிவப்பு கூன் வண்டுக்கு வந்து ஃபெரோ லூர்னு ஒன்று யூஸ் பண்ணணும். ஆண் வண்டு வந்து இந்த ஃபெரோ லூரோட மனத்தால ஈர்க்கப்பட்டு அது பொறிக்குள்ள வந்து விழுந்துடும். இப்படி நம்ம வந்து இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஹெக்டர் நிலம் இருக்குன்னா நீங்க இதே மாதிரி ஒரு 12 ஃபெரமோன் ட்ராப் வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட 1 ஏக்கர் தென்னை தோட்டம் தான் இருக்குன்னா நீங்க ஒரு 5 ட்ராப் வச்சுக்கலாம். இந்த ஃபெரமோன் ட்ராப்பு லியூரு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மொத்தமா ஒரு 300 ரூபாய் செலவாகும். இப்போ விவசாயிகளுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமலே தென்னைக்கு பாதிக்கப்படுற பூச்சிகளை இந்த மாதிரி தான் கட்டப்படும். அடுத்ததாய் இந்த பகுதியில வெள்ளைப்பூச்சி வந்து தென்னையில் நிறைய எஃபெக்ட் ஆகுது. தென்னை இலையுடைய அடிபாகத்துல இந்த வெள்ளைப்பூச்சி இருக்கும். அந்த இலையோட மேல் பாகம் கருப்பு கலரா மாறிடும். இதனாலவே தென்னையில இலவு கம்மி ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, வெள்ளைப்பூச்சியை முழுசா அழிக்க முடியாது, ஆனால் அதையே நல்லாவே கட்டுப்படுத்த முடியும். இதுக்காக நம்ம எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் யூஸ் பண்ணலாம். விளக்கு எண்ணெயை எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் மேல பூசிட்டு மரத்துக்கு சுட்டி கட்டணும், இல்லைன்னா 2 மரத்துக்கு இடையில் கட்டி விட்டுறணும். இந்த மஞ்சள் நிறம் இந்த வெள்ளைப்பூச்சியை அட்ராக்ட் பண்ணும். இந்த பூச்சிகள் எல்லாம் ஷீட்டு மேல வந்து ஒட்டிக்கும். இது மட்டும் பண்ணால் பத்தாது, கூடவே கிரைசோபெர்லா கார்னி என்ன ஒரு பூச்சி வந்து ஃபீல்டுல ரிலீஸ் பண்ணணும். இந்த பூச்சி வந்து வெள்ளைப்பூச்சியை சாப்பிடுற பூச்சி. இது இயற்கையாகவே தோட்டத்தில் இருக்குது தான், ஆனால் பூச்சி மருந்து அடிக்கும் போது இந்த நல்ல பூச்சி சேர்ந்து சாகுது. இதோட முட்டை தேனிலே வாங்குறதுக்கு கிடைக்கும். 1 ஏக்கருக்கு 400 முட்டை யூஸ் பண்ணணும். 1 ஏக்கருக்கு 150 ரூபாய் செலவாகும். இந்த முட்டைகள் எல்லாம் ஒரு ஷீட் மேல இருக்கும். அந்த ஷீட் நம்ம வந்து வெள்ளைப்பூச்சி இருக்கிற இலைய பார்த்து பின் பண்ணி வச்சிடணும். அந்த முட்டை இருக்கிற பாகமும் வெள்ளைப்பூச்சி இருக்கிற பாகமும் ஒட்டுக்கா இருக்கணும். அப்புறம் அது இயற்கையாகவே இணைப்பெருக்கம் செஞ்சு தோட்டத்துக்குள்ள வளர்ந்துரும். இது ஒரு தோட்டத்தில் மட்டும் பண்ணால் பத்தாது, கிட்ட இருக்கிற தோட்டத்திலும் பண்ணணும். அப்படியே இதையே வந்து நல்லா கட்டுப்படுத்தலாம். இந்த இப்போ சொன்ன கட்டுப்படுத்தல் எல்லாமே கெமிக்கல் யூஸ் பண்ணாம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே டிஎன்ஏயுல அப்புறம் ஐசிஆர் அப்ரூவ்டு கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் நாங்க சொல்லியிருக்கோம். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு தோட்டத்துல மட்டும் பண்ணா பத்தாது, பக்கத்துல இருக்க தோட்டத்தை எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்கா பண்ணீங்கன்னா ஸ்லோவா இது ஃபுல்லாவே அழிக்க முடியும். இப்போ வெள்ளைப்பூச்சினாலும் ஃபர்ஸ்ட் அழிக்க முடியாது, ஆனா இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம அழிச்சு தென்னை மரத்தை காப்பாத்துக்கலாம். இப்ப நோய் தாக்காம இருக்குன்னா என்னென்ன பண்ணணும்? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தாங்க. ஒன்னு எல்லோ ஸ்டிக்கி ட்ராப், அது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர் தான். இன்செக்ட் வந்து அட்டாக் பண்ற முன்னாடியே ஒயிட் ஃப்ளை வந்து இந்த எல்லோ கலருக்கு அட்ராக்ட் ஆகி எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் மேல போய் ஒட்டிக்கும். அப்புறம் வேற ஒண்ணு வந்து இந்த பூச்சி, இந்த நோய்கள் எல்லாமே பறத்துறது வந்து இந்த பூச்சிங்க தான். நோய் வந்து தானா போய் பறக்காது, ஒன்னா ஏர் வழியா இல்ல சாயில் வழியா இல்ல பூச்சி வழியா. இப்ப நான் சொன்ன இந்த கேரளா வாடல் நோய் ஒரு பூச்சி வழியா தான் பறக்குது. அந்த பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தினாலே ப்ரிவென்டிவ் மெஷர் மாதிரி ஆயிரும். இந்த சிவப்பு கூன் வண்டு, ரைனோசரஸ் பீட்ல எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து கட்டுப்படுத்தினாலே இந்த நோய் கட்டுப்படுத்துற மாதிரி தான். அதே மாதிரி வந்து தென்னை மரத்துக்கு இப்ப பொதுவா வந்து விவசாயிகள் என்னன்னா அதிக விளைச்சலுக்கு என்னென்ன பண்ணணும்? காய்கள் நிறைய காய்க்கணும், ப்ராப்பரா தண்ணி ஊத்துறது, அப்புறம் உரம் கொடுக்கறது கரெக்டா பண்ணும். அது இல்லாமலே டிஎன்ஏல வந்து ரூட் ஃபீட் இன்க்ளூட் இருக்கு. அது கெமிக்கல் இல்ல, உரம் தான். அது ஒரு பேக்கெட்ல ஒரு லிக்விட் மாதிரி கிடைக்குங்க. அந்த பேக்கெட் வந்து அந்த பேக்கெட்ல அந்த கெமிக்கல் ஊத்திட்டு, கெமிக்கல்ல அந்த லிக்விட் ஊத்திட்டு நம்ம தென்னையில வந்து பிங்க் கலர்ல இருக்கிற வேறு எடுத்து பார்த்து ஒரு பென்சில் சைஸ்ல இருக்கணும் அந்த வேறு, அதுல ஸ்லாண்ட் கட் பண்ணிட்டு இந்த பேக்கெட் குள்ள போட்டு ரப்பர் பேண்ட் கட்டி வச்சிடணும். இது வந்து ரூட் வந்து அதை அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கும், அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கும். அப்போ வந்து டிஎன்ஏ உள்ள கொடுத்தாங்க, அது 12% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது ஈல்டு. அப்போ அது வந்து இப்ப சொலம்பாளையம் பஞ்சாயத்துல இருக்க ஃபார்மர்ஸ் வந்து சில பேர் அடாப்ட் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ இது ஆக்சுவலி நாங்க ஆல்ரெடி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் ஃபார்மர்ஸ் கிட்ட, சொலம்பாளையம் ஃபார்மர்ஸ் கிட்ட. அரசம்பாளையம் சொலம்பாளையம் ஃபார்மர்ஸ் சேர்ந்து ஒரு தோட்டத்துல நாங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்னன்னா அந்த அதிகமா அந்த பூச்சி தாக்குதல்ங்கிறது வந்து நவீன ரகங்கள்னு இருக்கு தென்னையில, அது மாதிரி நாட்டு ரகங்கள் இருக்கு.
எது அதிகமா தாக்கும்? அதிகமா ஹைபிரிட்ல தான் தாக்கும். ஹைபிரிட் தான் தாக்கும். ஆனா ஹைபிரிட்ல தான் நிறைய தாக்குது. அதனால ஹைபிரிட்ல நிறைய கெமிக்கல்ஸும் நிறைய இது வேண்டி வருது. நாட்டு மரத்துல அவ்வளவுக்கும் தாக்காது. ஹைபிரிட் வந்து மரம் குட்டியா இருக்கும், நாட்டு மரம்னா பெருசா இருக்கும். சின்ன வயசுல சின்னதா இருக்கும்போது இந்த பூச்சிகள் எல்லாம் பெரிய மரத்துல நாட்டு மரத்துல தாக்கும். அது பெருசாக பூச்சிக்கு வந்து அவ்வளவு மேல பறக்க முடியாது. அப்போ வந்து நாட்டு மரத்தை அவ்வளவுக்கும் தாக்காதுக்கு. இந்த தென்னை மரத்துக்கான நோய் பூச்சி கட்டுப்படுத்தல் எல்லாமே நாங்க சொலம்பாளையம் பஞ்சாயத்துல இருக்கோம், அரசம்பாளையம் பஞ்சாயத்துல இருக்கிற விவசாயிங்க கிட்ட ஒரு செயல்முறை மாதிரி செஞ்சிருந்தோம். அங்க ஒரு 16 விவசாயிங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து நாங்களும் கொஞ்சம் கத்துக்கிட்டோம், அவங்க என்னெல்லாம் தோட்டத்துல செய்யறாங்கன்னு. அது கூட நாங்க படிச்சதும் அவங்க கிட்ட நாங்க ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு செயல்முறையாட்ட வச்சிருந்தோம். இப்போ நீங்க சொல்லும் போது அதை ஏத்துக்கிறாங்களா விவசாயிகள்? வந்து அவங்ககிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? அவங்க இப்ப இருக்கிற விவசாயிங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்களே இங்க வந்து டவுட்ஸ் கேக்குறாங்க எங்க கிட்ட, இது எப்படி பண்றது, ஏது பண்றது, எப்படி எல்லாம் இது செய்யலாம், எங்க கிடைக்கும். அவங்க எங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, இதெல்லாம் நீங்க வாங்கி தரீங்களா, அப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. நாங்க எங்களால பண்ண முடிய ஹெல்ப் எல்லாம் நாங்களும் ஃபார்மர்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம். பண்ணி கொடுத்துருக்கீங்க? பண்ணி கொடுக்கோம். இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் உங்களை தொடர்பு கொள்ளணும், எங்க தொடர்பு கொள்றாங்க? எங்க அமிர்தா வேளாண்மை கல்லூரியில வந்து அவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். நாங்க வந்து அமிர்தா ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரத்னவாணி ஸ்டுடியோக்கு அன்புடன் நன்றி சொல்லுகிறோம். ஓகே, இவ்வளவு நேரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தென்னை மரத்தை தாக்கக்கூடிய நோய்கள் பத்தியும் தென்னை மரத்தை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி நேயர்களே, நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.